என்றும் கேப்டன் வழியில் வாழ்க கேப்டன் வல்லக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் கழகத்தின் தென்னகத்தின் ஜான்சி ராணி உலகத்தின் காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நல்லாசியுடன் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் முருகன் பழனியம்மாள் அவர்களின் புதுமனை புகழாவுக்கு வருகை தரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி டோல்கட்டிலிருந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சின்னராஜ் அவர்கள் தலைமையில் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பு உரை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் எல் லட்சுமணன் அவர்கள் வரவேற்றனர். தலைமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மண்ணின் மைந்தன் கே ஆர் சின்னராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புதிய இல்லத்தை திறந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். முன்னிலை கிருஷ்ணகிரி மாவட்ட கழக அவைத் தலைவர் எல் முருகன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் ஓம் சாந்தி சங்கர், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் சீனிவாசன், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் முருகேசன், ஓசூர் மாநகர கழக செயலாளர் என் ராமசாமி ரெட்டி, மாநில மாணவரணி துணை செயலாளர் பேராசிரியர் எம் திருப்பதி, மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் ஆர் என் ராமலிங்கம், மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் எம் முருகேசன், கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி வஜ்ரவேல், கிருஷ்ணகிரி நகர கழக செயலாளர் ஆர் ரவி, மாவட்ட துணைச் செயலாளர் வி அகிலா வல்லரசு, தலைமை செயற்குழு உறுப்பினர் கே பெரியசாமி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கே பி ரஞ்சித்குமார், எச் காதர், ஏ கே வேலு, எஸ் பலராமன், எஸ் சதீஷ், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ஏ வேடியப்பன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கே அரியப்பன், தலைமை கழக பேச்சாளர் கே மூர்த்தி, தேமுதிக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர்கள் எம் திம்பராயன், பார்க் சிவா, பார்க் பழனி, பார்க் சங்கர், எம் எஸ் மாது, ஒன்றிய துணைச் செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆர் வேடியப்பன், சூளகிரி ஒன்றிய துணைச் செயலாளர் கே சிவா, படைத்தலைவன் மாவட்ட தலைவர் வி ஜாலா அவர்கள், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் சி மாதேன் கிறிஸ்டோபர், மாவட்ட கழக பொருளாளர் பி தனபால், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர்கள் வி தினேஷ், எஸ் சீதாராமன், பி ரகுநாதன், எஸ் ஜோதி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஏ அன்பு, பி பியாரேஜான், பொதுக்குழு உறுப்பினர்கள் சி எஸ் சென்னாசி, சி எஸ் சுரேந்திரன், ஏ நாராயணசாமி, துருவாசன், சேலத்தான் அவர்கள், ஓசூர் மாநகர மாவட்ட அவைத்தலைவர் ஏ சரவணன், மாவட்ட பொருளாளர் வி அறிவழகன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் எம் எம் வெங்கடேசன், கே ராஜசேகர், எம் வடிவேல், ஜே உஷா, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் எம் மணி, ஜி எஸ் பார்த்தசாரதி, பொதுக்குழு உறுப்பினர்கள் என் வாசுதேவன், வி கோபி, பி ஐ விநாயகமூர்த்தி, எம் வெங்கடேசன், என் ரங்கன் அவர்கள், மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் விவேகானந்தன், அவைத்தலைவர் எம் ஆர் அன்பு, பொருளாளர் பி சக்திவேல், மாவட்ட தொண்டரணி செயலாளர் அகமது பாஷா, மாவட்ட வர்த்தகணி செயலாளர் விஜயவேலு, ஒன்றிய துணை செயலாளர்கள் தட்சிணாமூர்த்தி, ஜி டி ராஜாமணி, எஸ் முத்துலட்சுமி, ஆர் விஜயானந்தம், பி மூர்த்தி, ஜே வெங்கடேசன், எம் சிவசக்தி, பிரதிநிதிகள் சென்னகிருஷ்ணன், சப்பானி ஊர்கிளை செயலாளர் வேலு, ஜி டி குப்பம் கிளை செயலாளர் சிவாஜி, மாது, மத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி சந்திரசேகர், பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி திருநாவுக்கரசு, அவைத்தலைவர் ஆர் பழனி, பொருளாளர் ஜி டி பால்ராஜ், துணைச் செயலாளர்கள் கே சின்னசாமி, எம் குமார், ஏ குஜராத், கே ஜீவாகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதிகள் கே மாதவன், எஸ் எஸ் ரமேஷ், ஆர் குப்புசாமி, ஆர் ராஜ்குமார், காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் ஆர் விஜய் வல்லரசு, கிளைக்கழக நிர்வாகிகள் மகேஷ், விஜயா, அனிதா, மாதேஷ், மனோகர், வேடியப்பன், பாபு, சக்திவேல், மாதேஷ், பர்கூர் ஒன்றிய கழக செயலாளர் கே வி கோவிந்தராஜ், பி திருநாவுக்கரசு, போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் ஜே பி அப்பாப்பிள்ளை, ஒன்றிய கழக துணைச் செயலாளர் மகேந்திரன், சங்கர், கமலேசன், வெங்கடேசன், சுதாகர், ஜமுனா, விமலேசன், இளங்கோ, முருகன், கேசவன், செந்தில்குமார், பிரபு மூர்த்தி, கோவிந்தராஜ், விஸ்வா, திருநாவுக்கரசு, திருப்பதி, மாது, வடிவேல், இளங்கோ, பாபு, தங்கவேல், மணிகண்டன், கருப்பன், சுரேஷ், முருகராஜ், திருப்பதி, ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர்கள் பி வி மாதேஸ்வரன், ஜி கதிர்வேல், கெலமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் எல் நாகராஜ், ஆர் முனிகிருஷ்ணன், சூளகிரி ஒன்றிய செயலாளர் பி அப்துல் ரஹீம், எம் ராமகிருஷ்ணன், தளி ஒன்றிய கழக செயலாளர்கள் எம் குமார், ஜே மாணிக்கம், வேப்பனஹள்ளி ஒன்றிய கழக செயலாளர் ஜி கந்தசாமி, ஜுனூர் ஆர் சங்கர், கிருஷ்ணகிரி மாவட்ட பேரூராட்சி கழக செயலாளர் டி துரை, கே எஸ் கோவிந்தராஜ், கே ஏ ரமேஷ், மாதேஷ், சி முருகேஷ், வி முனிராஜ், ஓசூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் எஸ் கன்ராயன், கிரிபாபு ஐப்பையா, எம் ஆனந்த், பாரத் ரெட்டி அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள். கிருஷ்ணகிரி ஐடி விங் மாவட்ட செயலாளர்கள் எஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, எம் ஏ பாலசுப்ரமணி, எஸ் குமரேசன், கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய அணி நிர்வாகிகள், கேப்டன் மன்ற செயலாளர்கள் மலர் வல்லரசு, வி சங்கர், ஏ தனபால், இளைஞரணி செயலாளர்கள் சி சுரேஷ், எல்ஐசி அருண், பி சதீஷ், மாணவரணி செயலாளர்கள் எஸ் சரத்குமார், சங்கர் பிரசாந்த், மகளிரணி செயலாளர்கள் எம் கஸ்தூரி, ஜி சித்ரா, ஜி சசிகலா, விவசாய அணி செயலாளர்கள் எம் கிருஷ்ணன், தொட்லப்பன், வெங்கடாச்சலம், தொண்டரணி செயலாளர்கள் ஆர் முத்து, சி சண்முகம், கிளி, வர்த்தக அணி செயலாளர்கள் வி பிரபு, வரதராஜன், வேலு, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அணி நிர்வாகிகள், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர்கள் ஜே பி சின்னசாமி, ஏ சந்திரன், ஆர் வடிவேல், ஜி கே எஸ் பழனி, ஏ கே காவேரி, மாவட்ட இளைஞரணி செயலாளர்கள் பி சி கனகன், ஆர் பொன்னுரங்கம், பி ரமேஷ், ஜி சண்முகம், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சி ஈஸ்வரி, பி சிவகாமி, எம் சங்கீதா, எஸ் புஷ்பா, எம் வள்ளி, மாவட்ட தொண்டரணி செயலாளர்கள் எஸ் அகமது,
டி அன்பு, எஸ் தர்மலிங்கம், சி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜி மாரீஸ்வரன், சி சூர்யா, வி இளங்கோ, டி முருகேசன், டி சி சூர்யா, மாவட்ட விவசாய அணி செயலாளர்கள் ஜி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, சி குமார், எம் சுரேஷ், எல் சுந்தரராஜன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர்கள் கே விஜயகாந்த், ஆர் கேப்டன், வேலு, பி கோவிந்தராஜ், ஆர் ராஜா, எஸ் அப்துல் காதர் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து கலந்து கொண்ட மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வா யோகநாத், கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால், கந்தளி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் சி ரமேஷ், கந்தளி வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் சி பிரபு, கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய அமைத் தலைவர் பார்க் டி கோவிந்தராஜ், பொருளாளர் டி ஜீவா கோவிந்தராஜ், கிருஷ்ணகிரி நகர கழக அவைத்தலைவர் கே சங்கர், பொருளாளர் பி அமிர்தராஜன், கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் சி பகுதன் சுரேஷ், பொருளாளர் டி விஜய் ஆனந்தன், காவிரிப்பட்டினம் ஒன்றிய கழக அவைத்தலைவர் கே எஸ் காளியப்பன், பொருளாளர் பி சி கனகன், பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் பி ஜி சரவணன், பொருளாளர் ஏ குமார், பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் எஸ் ஆர் பழனி, டி ஜி பால்ராஜ், போச்சம்பள்ளி ஒன்றிய அவைத்தலைவர் எம் மகேந்திரன், பொருளாளர் எம் சங்கர், ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் கே தேவராஜ், பொருளாளர் எஸ் சதீஷ், ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் என் சி கோவிந்தராஜ், பொருளாளர் ஜே பூசைக்காரன், மாத்தூர் மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் எம் ஆர் அன்பு, பொருளாளர் பி சக்திவேல், மாத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் எம் வெற்றிவேல், பொருளாளர் கே சங்கர், காவிரிப்பட்டினம் பேரூராட்சி அவைத்தலைவர் எஸ் பாலாஜி, பொருளாளர் குவிரவி, வருவூர் பேரூராட்சி பொருளாளர் ஆர் காளிதாசன், ஊத்தங்கரை பேரூராட்சி அவைத்தலைவர் வி விஜயகுமார், பொருளாளர் ஜி ராஜா, நாகோஜனஅள்ளி பேரூராட்சி அவைத்தலைவர் ஆர் கோவிந்தராஜ், பொருளாளர் என் ரஞ்சித்குமார் அவர்கள், கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய ஊராட்சி செயலாளர்கள் பெரியசாமி, எம் பச்சையப்பன், எம் முருகேசன், ஆனந்தன், செந்தில்குமார், வெங்கடேஷன், கோபி, வெங்கடேஷன், காளியப்பன், வெங்கடாச்சலம், ஹரே கிருஷ்ணன், பி ஆர் முருகேசன், வரதராஜ், பலராமன், அம்ஜத் கான், எம் சுரேஷ், எம் மாரியப்பன், பாஸ்கர், சி மாரியப்பன், சி சென்ராயன், வெங்கட்ராமன், ஆர் சண்முகம், கவுரன், ராஜா, காளியப்பன், அந்தோனி, நன்றியுரை கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக அவைத் தலைவர் பார்க் டி கோவிந்தராஜ் அவர்கள், வேட்டையாம்பட்டி, காமராஜ் நகர், ஏரிக்கரை, காவிரிக்கோட்டை கிளைக்கழக நிர்வாகிகள், முன்னாள் இந்நாள் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள், கேப்டன் அன்பு தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகன் அவர்களின் இல்ல புதுமனை விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் 2005ஆம் வருஷம் செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம், தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தன்மானம் வளர தமிழ் நெஞ்சங்களுக்காய் உருவான கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
மிகு அண்ணா எங்கள் அண்ணா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த 23 லட்சம் தமிழர்கள் மத்தியில் தமிழாடி விழித்திடு, தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு. தன்மான தமிழாடி விழித்திடு, தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு என்றே தலைவன் துணிந்து நின்று யாமிருக்க பயம் ஏன் என்று கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்களால் தமிழினம் காக்க உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 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 கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் வணங்கி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு முதல் முறையாக எங்கள் மனித தெய்வத்தின் மூத்த பிள்ளை வருங்கால தேமுதிகவின் எதிர்காலம் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர எங்கள் விஜய் பிரபாகரன் பின்னாடி நாங்கள் நிற்போம். எங்கள் தலைவர் விட்டு சென்ற பணியை எங்கள் அந்நியார் தலைமையிலும் தம்பி விஜய் பிரபாகரன் வழிகாட்டுதல் பெறுதலும் நாங்கள் அவர் விட்டு பணியை செய்வோம். அதே போன்று எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணார் கே ஆர் செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலும் சிறப்பான வழிகாட்டுதல் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டமாக எடுத்து வர நாங்கள் பாடுபடுவோம்.
தமிழ்நாட்டில் முதல் மாவட்டமாக நாங்கள் இருந்தோம், மீண்டும் இருப்போம் என்று நாங்கள் தம்பி முன்னாடி இந்த உறுதியை ஏற்றுகிறோம். அனைவருக்கும் நன்றி. அண்ணா மேற்கு மாவட்ட கலைஞர் செயலாளர் அருமையண்ணர் எஸ் எம் முருகேசன் அவர்களை சுற்றுலா என்று அழைக்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆசையோடு இன்றைய தினம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கிரக பிரவேச விழாவிற்கும் திருமண விழாவிற்கும் வருகை தந்து தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை உற்சாகப்படுத்திய நமது கேப்டனுடைய முதல்வர், நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எதிர்காலம் கேப்டன் பிரபாகர் அவர்களுடைய இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் முருகன் அவர்களுக்கும், ஏனைய மகளிர் அணியை சேர்ந்த அனைவருக்கும் எங்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க ஆண்ட கட்சி இல்ல, ஆனா ஒரே ஒரு நோக்கம், கேப்டனுடைய நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மையை விட்டும் அன்றைக்கு என்றைக்கு கழகம் ஆரம்பித்தாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரும் நலத்திட்டங்களை செய்யக்கூடிய ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்க அந்நியார் அவர்கள் வழிநடத்தல் பேரிலும் கழகத்துடைய நிர்வாகிகள் பேரிலும் இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரும் சிறப்பாக நடத்தி எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணா KR செல்வராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், இந்த மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்கள் இதயம் புரட்சி கலைஞரின் தேசிய முற்போக்கு திராவிடத்தின் இளைஞரின் எழுச்சி நாயகன், வருங்கால தேசிய முற்போக்கு திராவிடத்தின் அன்பு தொண்டர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்று விலகிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய விஜய் திருவாரூர் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலர் முருகேசன் அவர்களே, ஒசூர் மாவட்ட செயலர் ராமசாமி ரெட்டிகளே, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மேற்கு ஒன்றிய செயலர் வஜ்ரன் அவர்களே மற்றும் காவிரிப்பட்டு ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு அவர்களே, பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலர் வடக்கு ஒன்றிய செயலர் கோவிந்தராஜ் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் தென்னரசு அவர்களே, போச்சுமல்லி ஒன்றிய செயலாளர் அப்பாப்பில் அவர்களே, மத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேக் அவர்களே, ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிரேல் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேசன் அவர்களே, கிருஷ்ணகிரி நகர செயலாளர் மரியாதைக்குரிய ரவி அவர்களே மற்றும் பேரூராட்சி செயலாளர் மரியாதைக்குரிய மாதேசன் அவர்களே, துரை அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, காவல்பட்ட ரமேஷ் அவர்களே, இன்று கொடுத்து கை சார்ந்த போன மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய லட்சுமணன் அவர்களே, ஓம்சாந்த் சங்கர் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, SP சீனிவாசன் அவர்களே, JP சின்னதார் அவர்களே மற்றும் மாவட்ட கேப் மன்ற செயலாளர்களே, இளைஞர் அணி செயலாளர், மகளிர் அணி செயலாளர்களே, தொண்டர் அணி செயலாளர்களே, வர்த்தக அணி செயலாளர்களே மற்றும் இன்று கொடுத்து கை சார்ந்த போன கருப்பு வைரத்தின் அன்பு தம்பிமார்களே, இன்று உழைத்து உயிர்க்கும் எங்கள் ஒப்பற்ற புரட்சி கலைஞர் அன்பு தாய்மார்களே, தமிழே என்னுடைய இறுதி மூச்சு, மற்றவர்களாக இருக்கிறது வெறுப்பேச்சு. இந்த தமிழ் மக்களுக்காக, தமிழுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் எங்கள் இதயம் கேப்டன் அவர்கள். அவருக்கு பின்னாடி நாம் வணங்கும் தெய்வம் இதே கேப்டன் அவர்கள். நாம் கரவலை போட்டு கும்பிட்டாலும்
நாள் எப்படி நேரில் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு, அது யாராவது ஒரு மூலியமாக ஆசீர்வாதம் பண்ணாடி. அப்படிப்பட்ட கரவலாக கேப்டனாக கரவலாக அமர்ந்து கொண்டிருக்கும் எனது விஜய் பிரபாகர் அவர்கள் யாரு வருங்காலத்திலே இந்த திமுக மற்ற கட்சிகளுக்கு ஒரு சின்ன சப்பனமாக விலகிக் கொண்டிருக்கும் ஒரே தலைவர் விஜய் பிரபாகர். அதாவது அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் இன்று முதல் குரல் கொடுக்கிற ஒரே தலைவி நம்முடைய இதயம் புது புரட்சி தலைவருடைய பிரதமர் அண்ணா அவர்கள். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ கட்சி இருக்குது, தன் சுயநலத்துக்காக இருக்கிறாங்க. தேர்தல் வரும்போதும் கட்சின்னு காட்டிக்கிறாங்க. ஆனால் 24 மணி நேரம் கண் உறங்காமல் கண் இமை உறங்காமல் கழகத்துக்காக பாடுபட்டு ஒரே தலைவி நம்ம அண்ணா அவர்கள். அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். காரணம் இன்னைக்கு கட்சியோட நிலைமை தெரியும். யாரு திமுக சொல்றான் இந்தி போடான்றான். ஏன் இந்தி நீக்குதா தெரியுமா? தமிழ்நாட்டில் எல்லா கம்பெனியும் இந்திக்காரங்க வந்து வேலை செய்யறான். நாங்க என்ன சொல்றோம், அன்னை மொழியை காப்போம், அனைத்து மொழியும் கட் பண்றோம். ஏன்னா ஒரு மனிதன் நாட்டு விட்டு அண்டை மாநிலத்துக்கு போகும்போதும் அவனுக்கு அந்த மொழி தேவைப்படுது. அப்ப அந்த மொழி தேவும். அதுதான் அன்னை மொழியை காப்பும் அனைத்து மொழியும் கப்பென்று அன்றே இதே புரட்சி கலைஞர் சொன்னாரு. அதே மொழியில் இந்த கழகமும் ஒவ்வொரு தொண்டர்களும் வருங்காலத்தை தேசிய முற்போக்கு தினமும் ஒரு ஆட்சி அமைக்க ஒரு தப்பான எண்ணங்கள் தூக்கிப்பட்டு பூமியில் புதி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பூமி மேல மோங்காட்டம், கடலுக்குள் முத்து இருந்தாலும் ஒரு நாளைக்கு கரைமேல வெளிச்சு காட்டும். எங்க தலைவர் எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் நல்ல தருணத்தில் இந்த தமிழ்நாட்டை விஜய் பெருமாள் மூலியமாகவும் அஞ்ஞான மூலியமாகவும் காப்பாற்ற முடியும். ஏன்னா அவருக்கு பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஸ்டாலின் அவன் குடும்பமே பாரு ரெட் மூஷன் தான் இங்கிலீஷ் பேர் வச்சுக்குவாங்க. ஸ்டாலின் உண்மையான தமிழ் பேர் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் உண்மையான பேர் இல்ல. ஆனா விஜய் பெருமாள் யாரு? விஜய் பெருமாள் யாரு? ஒரு தமிழ் இனத்துக்காக தமிழுக்காக போராடுவன் பிரபாகரன். அப்படிப்பட்ட தியாகியோட பேரை நம்ம விஜய் பெருமாள் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டுக்கும் அவர் பேர் அது மாதிரி விஜய் பிரபாகரன். விஜய் என்றது கேப்டன் பேரு, பிரபாகரன் அது மாதிரி வருங்காலத்தில் வாய்ப்பு நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன், இளைய தலைமுறை எழுச்சி நாயகன் கேப்டன் பிரபாகரன், தமிழகத்துடைய நாளை எதிர்காலம் கேப்டன் பிரபாகரன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கேப்டன் பிரபாகரன், தங்க தமிழன் தமிழகம் போற்றும் சிங்க தமிழன் கேப்டன் பிரபாகரன். நாம் ஆதரவு வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கிருஷ்ணகிரிக்கு எனக்கு அழைப்பு விட்டு காலையிலிருந்து இது வரைக்கும் வெயில் கூட புறப்படுத்தாம இவ்வளவு சிறப்பாக இந்த 2 நிகழ்ச்சியும் நடத்தி வந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 2014 கேப்டனோட
பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது முதல்ல அன்னைக்கு டிரைவர் இல்லை அப்பாவுக்கு. அன்னைக்கு நான் தான் கேப்டன் ஆடி வண்டி ஓட்டிட்டு நான் வந்தேன் இங்க. அன்னைக்கு கேப்டன் பிரச்சாரம் செய்யும் போது இன்னைக்கு கேப்டன் அன்னைக்கு நான் வாகனம் ஓட்டிட்டு வரும்போது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் அன்னைக்கு நான் சந்திச்சேன். இன்னைக்கும் அதே எழுச்சி, அதே வேகம், அதே உத்வேகத்தோட நம்ம கட்சிக்காரங்க அதே சிவப்பு மஞ்சள் கருப்பு சால்வ் அணிந்து எந்த மனதில் எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக நம்ம கட்சி கொடியை பறக்க வச்சுட்டு கெத்தா பைக்லயும் கார்லயும் நீங்க வரீங்கன்னா அதுக்கு முழு காரணம் நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். யார் ஆட்சியில் வரப்போ அந்த கரை வேட்டி இருக்கும், யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் என்னைக்கும் எங்க தேமுதிக கரை வேட்டி கெத்தாக என்னைக்குமே இருக்குன்னா அது நமக்கு ஒரு நம்மளுக்கு தான் அது சந்தோஷம், ஒரு திமிரான ஒரு விஷயம் அதை பார்க்கிறோம். ஏன்னா இந்தியாலே 100% சுத்தமான ஒரு பொலிட்டீஷியன், சுத்தமான அரசியல்வாதி யாருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். ஏன்னா யாருக்கும் என்னைக்குமே போய் நின்னதில்லை, தேடி வந்தவங்களுக்கு உதவி செஞ்சுதான் கேப்டன் பழகியிருக்கார். அப்படிதான் எங்களையுமே இத்தனை வருஷம் வளர்த்து இருந்தாரு, இன்னைக்கும் எங்களை வழி நடத்திட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே கேப்டன். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி, இவ்வளோ தோல்விகள் தாண்டியும் இன்னைக்கு இந்த கட்சி கொடி பறக்குது. இன்னைக்கும் கிராமம் கிராமமா இன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம கட்சி கொடி வச்சிருந்தீங்க, இன்னைக்கும் இந்த கட்சி கொடி பறக்குதுன்னா அது உண்மையிலே விசுவாசம், கேப்டனை மனதுல தெய்வமா வச்சிருக்க உங்களால மட்டும்தான் முடியும். இன்னைக்கும் சொல்றேன், கேப்டனும் சரி அந்நியாரும் சரி நாங்களும் சொல்றோம், நாங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கிறோம் தெரியல, கேப்டன் இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைச்சது. கேப்டன் இல்லாத இந்த நேரத்திலையும் அதே அன்பும் அதே பாசம் இந்த விஜய் பிரபாகர் நீங்க கொடுக்குறீங்களே, இதுக்குதான் நான் கட்டுப்படுறேன். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க யாருமே விஜய் பிரபாகருக்காக இல்ல, இன்னைக்கு என்னைய உட்படுறது இன்னைக்கு எல்லாருமே கேப்டனுக்காக இருக்கீங்க. இத்தனை வருஷம் கேப்டனோட கஷ்டப்பட்டு அவருக்காக உழைத்து அவருக்காக இந்த கட்சியை வளர்க்கும் போது இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் யாராச்சும் வரும்போது அவரோட மகனா அனைத்து பொறுப்புகளும் எடுத்து சுமந்து என்னோட 20 வயசு அந்த 25 வயசுக்குள்ளே நான் அரசியலுக்குள்ள வந்தேன். எனக்கும் எவ்வளவு ஆசைகள் இருந்தது, எனக்கும் எவ்வளவு கனவுகள் இருந்தது, அது எல்லாமே ஒரு பக்கமா ஓரம் வச்சுட்டு எங்க தொண்டரோட கனவு என்ன, எங்க அப்பாவோட கனவு என்ன, இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுறதுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞரும் இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லயும் உங்க அப்பாக்காக தான் நம்ம பசங்க இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் உங்க பசங்க நினைப்பாங்க. அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த விஜய் பிரபாகர் நான் இன்னைக்கு இந்த அரசியல் மேடைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னை அறிமுகப்படுத்துறதுக்கோ என்ன பிரபலப்படுத்துறதுக்கோ 1000 வழிகள் இருக்கு, 1000 மேடைகள் இருக்கு. இன்னைக்கும் விஜய் பிரபாகர் வந்து வாரிசு அரசியல் பேசுறாரு, வாரிசு அரசியல் மூலியமா வராருன்னா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நான் முதல்ல அரசியல் மேடைகள் வரும்போது இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் எத்தனையோ ஒரு 40-50 எம்எல்ஏ இல்ல, 5-10 எம்பிகள் இல்ல, 100கணக்கான கவுன்சிலர் இல்ல. இன்னைக்கு ஒரு தொய்வான காலத்தில் ஒரு தோல்வி நிலையிலிருந்து விஜய் பிரபாகர் நான் தைரியமாக உள்ள வரேன் அப்படின்னா கேப்டன் எங்களுக்கு கொடுத்த தைரியம், கேப்டன் இந்த கட்சியை எப்படி வளர்த்துக்கார நம்பிக்கை நிச்சயம். மற்ற கட்சிக்காரங்க மாதிரி எத்தனையோ கோடியை சம்பாதிச்சு வச்சு நீங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது இன்னைக்கு கட்சிக்குள்ள நாங்க வரல. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் யார், சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க, விவசாயிகள், எளிமையான மக்கள் தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல கூட்டாக சேர்ந்து ஒரு கட்சியாக நீங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பேரை நாங்க சுமந்து எழுதிட்டு வருவோம். என்ன கடவுள் எங்களுக்கு கொஞ்சம் கண் திறக்க மாட்டார், கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்தாங்க நீங்க எல்லா பசங்களும் காலி. உண்மையிலே அதுதான். இன்னைக்குமே இளைஞர்கள் படை இன்னைக்கு தேமுதிக தான் இருக்கு, எங்கேயும் போல. இன்னைக்கும் அதே இளைஞர்கள் அதே தைரியம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. என்ன இன்னைக்கு மற்ற கட்சிகளோட இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொருளாதாரத்தை கொஞ்சம் பின்னடைவு. அதே மாதிரி அதே 2 கை, அதே 2 கால், அதே 2 கண்ணு, அதே முடி, அதே சிரிப்பு இன்னைக்கும் இந்த கட்சியிலும் இருக்கு. நீங்க யாரும் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நாங்க யாரும் சின்ன ஆள். நேரம் இன்னைக்கு நீங்க மேல இருக்கீங்க, நீங்க நாங்க கீழே இருக்கோம். நாளைக்கு திரும்பி நாங்க மேல வருவோம். அதுதான் நீங்க கீழே இருக்கணும் நாங்க சொல்ல வரல. உங்க இடம் உங்களுக்கு, எங்க இடம் எங்களுக்கு. நாங்க யாருமே இழிவா பேசணும் எங்களோட நோக்கம் இல்லை.
எங்க கேப்டனை அப்படி வளர்க்கல. எங்களோட கொள்கை என்ன? இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாசம் எங்க கேப்டன் சொன்ன தாரக மந்திரமே அதுதான். அதுக்காக தான் நாங்க உழைக்கிறோம், அதுக்காக தான் பண்ணோம். இன்னைக்கும் கேப்டனோட கோயில தினந்தோறும் இன்னைக்கும் 2000 to 3000 பேர் வந்து சாப்பிடுறாங்க. இன்னைக்கும் அத்தனை மக்கள் வராங்க. அதுக்கு நீங்க வந்து என்ஜிஓ ஆரம்பிக்கலாம்னா, அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யறது மட்டும் இல்லை, சேவை செய்யறவர்கள் அந்த இடத்துல போய் மக்களுக்காக குரல் கொடுத்தாதான் மக்கள் பணி சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து இன்னைக்கு யாராச்சும் பாராளுமன்றம் சட்டமன்றம் போயிருந்து மக்களுக்காக குரல் கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான தேவைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, கேப்டன் 2011 ரிஷி வந்து ஜெயிக்கிறார். அவங்களோட 50 வருஷம் கனவு அங்க ஒரு பாலம் கட்டணும்ட்டு, ஒரே 5 வருஷம் தான் இருந்தார் கேப்டன். அவங்களோட 50 வருஷ கனவை நிறைவேற்றினார். எப்படி? இன்னைக்கு அங்க திமுக ஜெயிச்சுதா அதிமுக ஜெயிச்சுதா? இல்ல, தேமுதிக நிர்வாகி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார், தேமுதிக காரங்க அங்க ஜெயிச்சாங்க. அது கேப்டன் இல்ல, யாராவது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயுமே கேப்டன் இருக்காங்க, எல்லாருக்குள்ளயும் நமக்குள்ள கேப்டன் இருக்காங்க. யாராவது இருந்தாலும் மக்களுக்காக வேண்டியதை கொடுக்கறது தான் இன்னைக்கு தேமுதிக நோக்கம் எண்ணமும் எப்பயுமே. அதுக்காக தான் சொல்றேன், மக்களாக நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும். இன்னைக்கு எங்க பாக்கெட் ஒன்று அக்ஷய பாத்திரம் இல்ல, எவ்வளவு வருஷம் கேப்டனை அள்ளி அள்ளி கொடுத்திருப்பார். அது தப்பு சொல்லல. நீங்க அப்பா 10 ரூபாய் சம்பாதிக்க 7 ரூபாய் மக்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க இன்னொரு 8 ரூபாய் சேர்த்து கொடுங்கப்பா தான் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அதுக்கான கஷ்டங்கள் எவ்வளோ, அதெல்லாம் எங்க குடும்பத்தோட போனோம், அது பர்சனல், அது வேற. ஆனா எங்க அப்பாட்ட நான் சொல்றதா, நீங்க சம்பாதிச்ச 1 ரூபாய் பணம் எனக்கு வேணாம், நீங்க சம்பாதிச்ச ஒரு உங்க ரசிகரோட உள்ளத்தில் இந்த விஜயபுரம் இடம் கிடைச்சாலே எனக்கு போதும். அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமா நமக்கான காலம் மிக விரைவில் வரும், நமக்கான பணிகள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, 2 மொழி வேணுமா 3 மொழி வேணுமான்ட்டு. இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க உங்களுக்கு அது தெரியும். இங்க இருந்து 100 கிலோமீட்டர் அப்படி போனா உங்களுக்கு பெங்களூர் வந்துருது, அங்க தமிழ் பேசி பொழைக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும். இந்த மாவட்டம் குறிப்பாக சொல்ற பார்டர்ல இருக்கீங்க, அப்போ ஆந்திராவும் இங்க இருக்க பார்டர்ல, அப்போ நம்ம தமிழ் மட்டுமே கத்துக்கணும்னா அதுதான் கேப்டன் சொன்னார் ஒரு படத்துல, தமிழ் என்பது நம்ம கண்ணு மாதிரி, ஆங்கிலம் கண்ணாடி மாதிரி, எப்ப தேவையோ அப்ப நம்ம போடணும், மற்ற நம்ம கண்ணால பார்க்கணும்னு சொல்றாரு. இதுதான் நம்ம சொல்றோம், அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழி கற்போம்ன்ற. இன்னைக்கு லாங்குவேஜ் வந்து இட்ஸ் a communication skill, it's a knowledge. ரெண்டுமே தான் லாங்குவேஜ். இன்னைக்கு நம்ம தமிழ் மட்டுமே தெரிஞ்சாங்கன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் தமிழர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதுன்னா இன்னைக்கு எதுக்கு நம்ம வேற அண்டை மாநிலத்துக்கு நம்ம போறோம்? இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு, வேற மாநிலத்துல போய் நம்ம தேடுறோம். அன்னைக்கு தேடும் போது அன்னைக்கு மொழி பிரச்சனைகள் நம்மளால வேலையை தாக்கு பிடிக்க முடியல. திரும்பி ஊருக்கு வந்து விவசாயம் பண்றது, டிரைவர் ஆகுறது, கூலி வேலைக்கு போறது, அப்ப நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு நம்ம இப்படி பண்றோம். இப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கு. இப்போ தமிழ் மட்டுமே தான் தெரியணும், வேற எந்த மொழியும் தெரியக்கூடாதுனால் தமிழ் மட்டுமே நாங்க கத்துக்கிறோம். ஆனால் 100க்கு 100% தமிழ்நாட்டு அனைவருக்குமே வேலை இளைஞர்கள் கொடுக்கணும். கொடுத்தா நாங்க வெளி மாநிலத்துக்கு போறோம், இல்லை ஆங்கிலம் வேணும், ஹிந்தி வேணும், எங்களுக்கு கன்னடா வேணும், மலையாளம் வேணும், தெலுங்கு வேணும், எதுக்கு நாங்க போறோம்? தமிழ் மொழியும் எங்களுக்கு போதுமே, நாங்க எங்களுக்கு வேலை கொடுத்தா இந்தியை குறைச்சிப்போமே. இந்த வேலை வாய்ப்பு குறைவா இருக்கிறனால தான் இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க, லண்டன் போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, குவைத் போறாங்க, பெங்களூர் போறாங்க, டெல்லி போறாங்க, பாம்பே போறாங்க. அங்க போய் நம்ம வந்து நம்ம தமிழ் உணர்வு அங்க பேசினா அங்க இருக்க ஹிந்தி உணர்வு அவன் பேசுவான். இது நம்ம தேவையில்லாம சண்டையை மூட்டி விட்டு உணர்வால நம்ம வாழ்க்கையை தான் நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். உணர்வு இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு சிந்தனையும் வேணும், வியூகமும் வேணும். எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு நம்ம ஊன்றோம். அடுத்த 1 மணி நேரத்துல பசி எடுக்கும் போது அப்ப எங்க போவோம்? அதுதான் நான் சொல்றேன், கேப்டன் நம்மளுக்கு சொல்லியிருக்கார், நீங்க எதுவுமே வேணாம்னு சொல்லாதீங்க. லைஃப் இஸ் ஷார்ட், ஒரு சின்ன வாழ்க்கை. அந்த நீங்க எவ்வளவு உங்களால வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஹிந்தி கத்துக்கோங்க, இங்கிலீஷ் கத்துக்கோங்க, தெலுங்கு கத்துக்கோங்க, பிரெஞ்சு படிங்க. என்ன தப்பாக போகுது? எல்லாமே தெரியணும். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், ஒரு இளைஞனாக அடுத்த வரும் அரசியல் காலத்தில் இன்னைக்கு அடுத்தவங்க எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. மக்களாக நீங்கள் சரியாக சிந்தித்து அடுத்த வரும் இளைஞர்கள் யார் மிக சிறந்த தலைவராக வருவாங்க அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட இந்த விஜயபிரபாகர் இருக்குன்னா நிச்சயமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் என்ன செய்ய முடியும் நிரூபிக்க முடியும். ஏன் வாய்ப்பை கேட்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. கேப்டன் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கார். உங்க வீட்டு மகனாக என் உரிமையோட தான் நான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், தவிர எதுவுமே நான் கேட்கல.
உங்க வீட்டு மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக உரிமையா உங்ககிட்ட நான் கேட்பேன். ஏன்னா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. இன்னைக்கு கேப்டன் மட்டும் சென்னை மட்டுமோ இல்ல ரிஷிவாண்டி மட்டுமோ விழுப்புரம் மட்டுமோ சொத்து இல்ல. தமிழர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லா இல்லத்திலுமே இன்னைக்கு கேப்டன் இருக்கிறார். அதனால கேப்டன் என்பது பொது சொத்து. எங்க அப்பா தான் இருந்தாலும் கேப்டன் என்பது பொது சொத்து. என் ரத்தத்தில் கேப்டன் இருந்தாலும் உங்கள் சத்தத்தில் கேப்டன் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு உணர்விலும் கேப்டன் இருக்கிறார். எனக்கு கேப்டன் மறைந்து ஒரு ஆண்டு காலம் ஆனாலும் இன்னைக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போறேன்னா ஒவ்வொரு மகளிரனையும் ஒவ்வொரு பெண்ணும் வந்து என்னை பார்த்து கண்ணீர் விடுறான். ஏன்னா இன்னைக்குமே கேப்டன் அவங்க மனசுல இருக்கார், உள்ளத்துல இருக்கார். இன்னைக்கும் இன்னைக்கு எத்தனை சினிமாக்காரங்க வரட்டும், இன்னைக்கு யார் வேணா அரசியல் வரட்டும், இன்னைக்கும் பொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு தான் ஹிட். 32 வருஷம் முன்னாடி வந்து பொன்மனை செல்வன், இன்னைக்கும் பொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு தான் ஹிட். பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கும் பொட்டு வச்ச தங்கக்கூட தான். இன்னைக்கு ஒவ்வொரு சினிமாலும் கேப்டன் சிரிப்பை காமிக்காம இன்னைக்கு யாரும் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காக ஏன்னா அவங்களே எடுத்துட்டு இருக்கும்போது கொண்டாடல, இல்லாதப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். நம்ம பக்கத்துல இருக்கும் போது விட்டுறீங்க, இல்லாதப்போ வேதனைப்படுறீங்க. அதனால அதுதான் சொல்றேன், வருங்காலத்தில் சிந்தனையும் சிறப்புமா நீங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா அரசியல்வாதி வந்து உங்க ஆள்றவங்க இல்ல, உங்களுக்காக வேலை செய்யறவங்க. இன்னைக்கு ஆள்ற திமிர்ல இருக்கவங்கள ஓரம் கட்டிட்டு உங்களுக்காக சேவை செய்யற, உங்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். 2026 தேர்தல் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வரப்போது. இன்னும் 9-10 மாசத்தில் தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்கள் நான் சொல்லிக்கிறேன், கிருஷ்ணகிரியில பேசுறது தமிழ்நாடுக்கு அனைத்து தொண்டர்களும் இது போய் சேரணும். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் நான் செய்ய போகிறேன். நிச்சயமாக கிராமமா ஊர் ஊரா இன்னைக்கு நம்ம கொடியை தூக்கிட்டு தொண்டர்கள் நம்ம படையெடுத்து சண்முக பாண்டி படம் மாதிரி படை தலைவனாக நாம போகணும். ஏன்னா சொன்ன மாதிரி கேப்டன் வந்து பொதுவான சொத்து. நம்ம தலைவரோட ஆசீர்வாதத்தோட தேமுதிக கொடி தமிழ்நாடு முழுவதும், அந்நியார் ஒரு பக்கம் சரி, நான் ஒரு பக்கம் சரி, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போறோம். அதுக்கு தொண்டர்கள் நீங்கள் உறுதுணையா நிற்பீங்களா? கேட்கல இந்த சத்தம் தமிழ்நாட்டில் எல்லாருமே போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சத்தம் இன்னைக்கு எல்லா வாட்ஸ்அப்லயும் போய் சேரணும். ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ணகிரி, நாளைக்கு ஊட்டி, நாளைக்கு கோயம்புத்தூர், அப்புறம் ராம்நாத், 4 நாள் நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிருஷ்ணகிரியில பாக்குறதே வேகமா உத்வேகம், நாளைக்கு நான் ஊட்டியில பார்க்கணும், ஊட்டியில பார்க்கணும் நான் கோயம்புத்தூர்ல பார்க்கணும், கோயம்புத்தூர்ல பார்க்கணும் நான் ராம்நாட்ல பார்க்கணும். 4 நாள் சேர்த்து ஆரம்பிக்க போற சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பச்சை கொடி பறக்கணும். நம்ம மாசா கெத்தா கேப்டன் மாதிரி படைத்தலைவர் மாதிரி நம்ம போகணும். இதுதான் நம்ம ஆசை. ஏன்னா இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சோம். ஒரு சின்ன வெற்றி வந்தா கூட தேமுதிக விஸ்வரூப வெற்றி அடைஞ்சிருந்தான். போன பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். விருதுநகர்ல நின்னோம், ஜெயிச்சது யாருக்கு? அதுக்காக நான் இன்னைக்குமே நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க ஓட்டு போட்ட மக்கள் உள்ளத்தில் இந்த விஜய் பிரபாகரன் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். அடுத்த வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நான் கோட்டைக்கு போறது முக்கியம் இல்ல, எங்க அப்பாக்காக இத்தனை தொண்டர்கள் நீங்க கோட்டைக்கு போடும், உங்க பின்னாடி நான் நிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதனால சொல்றேன், நமக்கான காலம் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க. அடுத்த 1 வருஷம் எந்த ஈகோ, பொறாம, நீ பெரியவன நான் பெரியவன் எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு நம்ம கேப்டனுக்காக, நம்ம கட்சிக்காக, நம்ம கொடிக்காக நம்ம பாடுபட்டே ஆகணும். 2026 தேர்தலில் 1 இல்ல 20 இல்ல, எத்தனை எம்எல்ஏ போக முடியுமோ அத்தனை எம்எல்ஏ நம்ம உள்ள போகணும். சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ ஜெயிலுக்குள்ள போவாங்க, நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போகணும். இதுதான் நடக்க போகுது. அதனால் வரவேற்பு அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு வெயிலையும் எனக்காக காலில இருந்து பைக்ல வந்தவங்க எனக்காக
காத்துனீங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில் ஜாஸ்தியா இருக்கு, ஹெல்த் பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. சம்மர் டைம் ஆரம்பிக்கும் போது நல்லா தண்ணி குடிங்க, வாட்டர்மெலன் இளநீ எல்லாமே சாப்பிடுங்க, உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்துமே கேப்டனோட சொத்து, தேமுதிகோட சொத்து. உங்க வீட்டு மகனாக எனக்கு நீங்க எப்படி என்னை பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமாருன்னு சொல்றீங்களோ அதே உணர்வு எனக்கும் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், நீங்க ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தை பார்த்துக்கணும். முதல்ல குடும்பம், ஃபர்ஸ்ட் ஹெல்த், அப்புறம் கட்சி. நீங்க இதை சரியா செஞ்சாலே நம்ம கட்சி சூப்பரா வந்துடும். அதனால இந்த நலத்திட்ட உதவிகள் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. மகளிர் அணி எல்லாரும் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருமே மகளிர் தின வாழ்த்துக்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தன்மானம் வளர தமிழ் நெஞ்சங்களுக்காய் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தன்மான தலைவர், தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எங்கள் அண்ணா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தங்க தலைவர், சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த 23 லட்சம் தமிழர்கள் மத்தியில் தன்மான தமிழாடி விழித்திடு, தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு. தன்மான தமிழாடி விழித்திடு, தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு. என்றே தலைவன் குனிந்து நின்று யாம் இருக்க பயம் ஏன் என்று கருப்பு எம்ஜிஆ கேப்டன் அவர்களால் தமிழினம் காக்க உருவான கழகம். கழகம் கழகம் கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மானம் வளர தமிழ் நெஞ்சங்களுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் அண்ணா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த 23 லட்சம் தமிழர்கள் மத்தியில் தன்மான தமிழாடி விழித்திடு தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு தன்மான தமிழாடி விழித்திடு தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு என்றே தலைவன் குனிந்து நின்று யாமிருக்க பயம் ஏன் என்று கருப்பு எம்ஜிஆ கேப்டன் அவர்களால் தமிழினம் காக்க உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட 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 கழகம்